எப்போ சொன்ன? ஹலோ, ஹாய். இன்னைக்கு வந்து சண்டே காலையில் டிஃபன் என்ன செய்யலாம்? இட்லி சாம்பார் அப்படி செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் தான் சாம்பார் வைக்க போகிறேன், இட்லி சாம்பார். அதுக்கு வந்து குக்கரில் பருப்பு வேகுது. பருப்போட வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு பருப்போட வேக வச்சுருக்கேன். அது இது வெந்துக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம். இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து பொடி ரெடி பண்ணலாம். தனியா, சீரகம், வெந்தயம், மிளகு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, மிளகு அதெல்லாம் வறுக்கணும். இப்போ வந்து நான் அதெல்லாம் வறுத்து ரெடி பண்ணுறேன். இந்த பருப்பு வேகிற கட்டியும் இதெல்லாம் அந்த பொடி பண்ணுறதுக்கு இந்த மசாலாவை நான் வறுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் தான் இட்லி சாம்பார் வைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சட்டி வச்சுட்டேன். தனியா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுக்கணும். தனியா வறுக்கும் போதே ஒரே வாசனை தான். இன்னைக்கு காலையில் இட்லி சாம்பார் போர் அடிச்சிட்டு சட்னி வச்சு அதனால் இன்னைக்கு சாம்பார். இதெல்லாம் வறுத்துட்டு சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ப்ரெஷரை வச்சு இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸ்டீம் அடங்கினோன்னே நம்ம வந்து இந்த மசாலா போட்டு சாம்பார் தாளிச்ச வேண்டியதான். அவ்வளோதான். சாம்பார் சீக்கிரமாக வச்சுக்கணும். இப்போ தனியாக வந்தாச்சு. அது கலந்து போட்டு சாம்பார் ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து மிக்சியில் அரைச்சிடலாம். மிக்சி வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி Amin.
வாசனையாக இருக்குது. பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லை, அது இருந்தால் அதையும் போட்டு வறுத்து அரைச்சிக்கணும். தூள் பெருங்காயம் இருக்கிறதுனால நான் சாம்பார் நான் போய் போட்டுக்கிறேன். இது அரைச்சில கூட ஆற வச்சு தான் டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். ஸ்டீம் அடங்கிட்டு நாங்கள் எப்பயுமே குக்கரில் டைரெக்டாக வைக்க மாட்டோம், ஒரு பாத்திரம் வச்சு தான் வைப்போம். கரண்டி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதில் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, மஞ்சள் இதான் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இது வந்து கட் பண்ணி இதில் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன், 2.5 ஸ்பூன் போட்டுட்டேன். கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள். இட்லி எல்லாமே இறக்கிட்டு அப்படியே தாளிச்சு வைக்கலாம். அதுக்குள்ளே புளி இருக்க கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி லைட்டாக கொஞ்சமாக புளி ஊற்றலாம். போதும். கொதிக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயம், பொடியில் பெருங்காயம் போட்டு அதை வெந்துருச்சு. இட்லி இறக்கிட்டு கடாய் வச்சு சாம்பார் தாளிச்சிடும். சாம்பார் குடிக்கும்போது கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் கடுகு போட்டு தாளிச்சு போட்டு போட்டுனா அதுக்கப்புறம் கல்யாண வீட்டு இட்லி சாம்பார் மாதிரி வாசனை இல்லை. பிடிக்காத பசி எடுக்குது. சாம்பார் ரெடி. டேஸ்ட் வரும். உப்புதான் இருக்கு, கம்மியாக இருக்கு. இப்போ இந்த முட்டை தட்டுலலாம் யார் அவங்க சின்ன வயசுல சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாங்க. நான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த முட்டை தட்டில் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் அப்போ ஒரு முட்டை தட்டு எவ்வளோ இருந்துச்சு. இந்த தட்டுக்கே போட்டி போடுங்க. இது வந்து நிலாக்குட்டிக்கு வந்து இட்லி, நிலங்குட்டிக்கு சாப்பிட மாட்டான், வைக்கிறேன் இட்லி.
யாரெல்லாம் குழந்தைக்கு இட்லி ஊற்றுறது சாப்பாடு ஊட்டுறது கஷ்டப்படுறீங்க சொல்லுங்கள் கமாண்டில். ஐயோ சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே ரொம்ப போதும்னு ஆகிடுது இந்த பசங்களுக்கு. இட்லி சாம்பார் ரெடி. எப்பயுமே நாங்கள் நெய் போட்டு தான் நிலன் ஊற்றுவோம். இந்த நெய் வந்து காய்ச்சின நெய். இது எப்படி காய்ச்சிருதுன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஏடு எடுத்து வச்சுருக்கோம், அதை காய்ச்சி பனிலன்னு கூட்டிகிட்டு போகலாம். டாக்லா என்ன பண்ணுறாங்க காகு? செல்லு வீடியோவா? குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் அந்த கையில சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லு. அந்த கையில அந்த கையில இந்த கையில. ரெண்டு கையால செய்வாங்களா? ஆவச்சுக்கோ. அதானே காட்ட மாட்டான். ஆகட்டு. சாதாரண மாதிரி ஆக மாட்டான். அங்க பாரு வச்சிட்டேன். இல்ல அங்க பாரு. ஆகட்டு. ஏன் வாடா. என்னவா வெளில போலாம். ஏன்னா ஐயா செல்வராஜ் மாமா வந்துட்டான் பாரு. மாமா ஆச்சுக்கோ மாமா வந்துட்டான் பாரு. ஆச்சுக்கோ. ஒரு வாய் வச்சிட்டா அப்புறம் அப்படியே பண்ணி கொடுத்தாங்க. ஐயா அத்தை எடுக்கிறாங்க. ஐயோ வண்டி வந்துச்சுமா அத்தை. இதோ பூஜாக்கா. வாய்ஸ் மாமா மாமா வாய்ஸ் அப்படியே ஆச்சு. அப்படியே ஆச்சு. கிட்ட படி அப்படியே வா. அப்படியே ஆச்சு. எப்பெல்லாம் ஏமாத்தி வைக்க வேண்டியது. வாய்ஸ் மாமா வாய்ஸ் அதான் நீ வண்டியில கால பாப்பா அந்த டயர் பாப்பா எல்லாம். ஆமா அதேதான். லைட் எரியுது பாரு. லைட் எரியுது பாரு. நீ ஆச்சு கொடி